திரு ஓம் பிரகாஷ், அதாவது மத்திய அரசு ஒப்புக்கொண்ட ஒரு நிதியை நிறுத்தி வச்சுட்டு இன்னொரு திட்டத்தில் சேர்ந்தாதான் இந்த நிதின்னு சொல்றது எப்படி சரியான ஒன்றா இருக்கும் அப்படிங்கிறது தான் அவர் வைக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. கனகராஜ் சாரும் அதே கேள்வியிலிருந்து தான் தொடங்கினார். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல பிஎம் ஸ்ரீ ஸ்கீம் வந்து 2022 எடுத்துகிட்டு வரும்போது தமிழ்நாடுமே நம்ம கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணாங்க. எங்களுக்கு பிஎம் ஸ்கீம் ஸ்கூல்ஸ் வேணும்னு சொல்லி அக்செப்ட் பண்ணாங்க. இப்போ வந்து அதுக்கு எம்ஓஇல சைன் பண்ணலை. எதே மாரி இந்த ஸ்கீம் நிதி ஒதுக்கணும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, சமகரா சிக்தா அந்த திட்டம் மூலம் நிதி ஒதுக்கணும்னு சொல்கிறாங்க. கடந்த 5 வருஷத்தில் தமிழ்நாடு மட்டும் 5000 கோடி படிப்புக்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதில் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் ஒதுக்கியிருக்காங்க, சமகரா சிக்தா மூலியமாக ஒதுக்கியிருக்காங்க. இப்போ அண்ணா சொன்ன மாதிரி வந்து இந்த 5 ஸ்டேட் சொன்னார், தமிழ்நாடு, கேரளா, டெல்லி, பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால், இவங்க 5 பேர் மட்டும்தான் இந்த பிஎம் ஸ்ரீ இல்ல 5 பேருக்கு மட்டும் தான் நிதி நிப்பாட்டப்பட்டது. கர்நாடகா ஒதுக்கிட்டாங்க. இந்த 5 பேர் மட்டும்தான், 5 ஸ்டேட்ஸ் மட்டும்தான் இன்னும் சைன் பண்ணலை. அதனால தான் அவங்களுக்கு இன்னும் நிதி ஒதுக்காம இருக்கு. இந்த சமகரா சிக்ஷா வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் அந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கீம்ஸ்க்கும் உள்ளடங்குற ஒரு இது விஷயம் தான். அதனால தான் இந்த நிதி வந்து இதுக்காக கொடுக்கப்பட்ட நிதி. நாங்கள் அது பண்ண மாட்டோம், ஆனால் எங்களுக்கு நிதி மட்டும் கேளுங்கன்னா அந்த நிதியை நீங்கள் என்ன பண்ண போறீங்க ஒரு கேள்வி இருக்கு. அதனால தான் கொடுக்காம பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ்க்கு கீழே தான் சமகரா சிக்ஷா அபியான் வருது அப்படிங்கிறது இல்ல. ஏற்கனவே இந்த திட்டத்துல வந்து 14,000 ஸ்கூல் பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ்க்கு கீழே இருக்குது. ஆனா எந்த இடத்துலயும் அது வந்து இந்த எஸ்எஸ்ஏ குள்ள வருது. அது திரும்ப எனக்கு ஃபுல் ப்ரொனவுன்ஸ்ல வரல. அதனால தான் நான் எஸ்எஸ்ஏன்னு ஷார்ட்டா சொல்றேன். எஸ்எஸ்ஏ அது ஒண்ணுன்னு எந்த இடத்துலயும் சொல்லப்படல. பிஎம் ஸ்ரீ கீழ வருது எஸ்எஸ்ஏ மேம், அது கீழ வந்து நியூ எஜுகேஷன் பாலிசி வருதுன்னு சொல்றாங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை ஏன் அக்செப்ட் இல்ல ஆனா நான் பேசி முடிச்சேன். இல்ல நியூ எஜுகேஷன் பாலிசி ப்ளீஸ் நீங்க கற்றறிந்தவங்க இல்ல நாங்க ஒரு நிமிஷம் நாங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு படிச்சிட்டு இல்ல நல்லா படிச்சிட்டு தான் ஒரு நிமிஷம் அப்ப என்ன பேச விடுங்க. நீங்க சரி அவர் சொல்லி முடிச்சிரட்டும், நீங்க பேசுங்க. இல்ல அவர் சொல்லட்டும். இல்ல நான் பேசிட்டு இருக்கேன். நான் பேசிட்டு இருக்கேன் நீங்க இது பண்ணுங்க. அத பேசிட்டு இருக்கேன் நீங்க பேசுங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒத்துக்குனாங்க. ஆனா இப்ப சைன் போட மறுக்கறாங்க. அதனால வந்த பிரச்சனை இது. சரிங்களா? அப்படி இல்ல ஒப்புக்கொண்டதுங்கிறது வந்து எஸ்எஸ்ஏக்கு தாங்க. எஸ்எஸ்ஏக்கு தான் ஒத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு நீங்க சொல்றதெல்லாம் விடுங்க. கல்வித்துறை அமைச்சர் அது என்னங்க பிஎம் ஸ்ரீ ஸ்கீம்னு அவர் கேக்குறாருன்னா எப்படி அவருக்கு தெரியாம ஒத்துக்கிட்டு இருப்பாரா? அவர் கேக்குறாரு அப்படின்னு நாங்க கேட்டா அது தேசிய கல்விக் கொள்கைக்கு கீழே வருதுன்னு சொல்றாங்க. தேசிய கல்வி கீழே வருது, அதனால நாங்க ஒத்துக்கணும்னு சொல்றாங்க. தேசிய கல்வி கீழே வரனால மும்மொழி லாங்குவேஜ் வருது, நாங்க அதை ஒத்துக்க மாட்டோம், நாங்க இருமொழி தான் கொள்கை அப்படின்னு வச்சிருக்காங்க. மும்மொழி வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் எடுத்தோம்னா ஹிந்தி திணிப்புலாம் கிடையாது. 3வது லாங்குவேஜ் நீங்க எது வேணுமே எடுத்துக்கலாம். இப்ப தமிழ்ல பாத்தீங்கன்னா அவங்க தான் அதுல தெளிவா சொல்லிட்டாங்களே. அவங்க இங்க வந்து கிடையாது. இதற்கு இடையில இப்ப நீங்க சொல்றது மாதிரி ஆப்ஷனலா, அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆப்ஷனலா வைக்கலாம்னு சொன்னப்ப அதிமுக காலகட்டத்துல இதே மாதிரி இங்க ஒரு பிரச்சனை எழுந்து அன்றைக்கு இதை உடனடியாக அன்றைக்கு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சரா இருந்தவர் பேட்டி கொடுத்து இது வந்து கட்டாயம் அல்ல அப்படிங்கறத உறுதிப்படுத்தினாரு. இங்க ஹிந்தி திணிக்கல மேம். 3வது லாங்குவேஜ் ஒன்னு ஆல் ஓவர் ஸ்டேட்ஸ் எல்லா இந்தியால எல்லா ஸ்டேட்ஸ்மே எடுத்து இல்ல. அது வந்து அதெல்லாம் NEP குள்ள வரதுங்க. இவங்க தான் NEP வேணான்ட்டாங்களே. நான் முழுசா கன்வே பண்ண விடுங்க. அப்ப எஜுகேஷன்கான ஸ்கீம்கான நிதியை கொடுக்கறதுல என்ன சிக்கல்? முழுசா கன்வே பண்ண விடுங்க. உங்க கேள்வி நான் பதில் சொல்ல ரெடி. சரிங்களா? நான் முழுசா கன்வே பண்ண விடுங்க. அதுல வர இந்த இது நியூ எஜுகேஷன் பாலிசி ஒத்துக்காதனால, அதுல மும்மொழி கொள்கை வருது ஒத்துக்காதனால இவங்க என்ன சொல்றாங்க, நீங்க ஹிந்தி திணிப்புறான்னு சொல்றாங்க. இல்ல ஹிந்தி திணிப்பு கிடையாது. 3வது லாங்குவேஜ் நீங்க எது வேணுமே எடுத்து படிச்சுக்கலாம் கிளியரா சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா தெலுங்கு பேசுற அதிகம், கர்நாடகம் பேசுற அதிகம், மலையாளம் பேசுற பீப்புள் அதிகம், உருது பேசுற பீப்புள் அதிகம். அப்படின்னா அவங்க 3வது கொள்கையை ஒன்னு எடுத்து படிக்கும், 3வது மொழியை ஒன்னு எடுத்து படிக்கட்டும். அண்ணா சொன்னாங்க நீங்க அததான் திரும்ப சொல்றீங்கன்னா நான் உங்களை குறுக்கிட்டு சொல்றேன். அவங்க ஒரு ஸ்டாண்டர்டா அவங்க ஒரு அதுக்காக ஒரு ரோட் மேப்ப போட்டுட்டாங்க. எடுத்து வரும்போது எங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் இப்படி பண்ணுவோம். இல்ல தமிழ்நாடு மட்டும் சொல்லல. அந்த ரோட் மேப்ல தமிழ்நாடு எங்க பாதிக்கப்படுது? அது 3வது லாங்குவேஜ் ஒரு பையன் படிக்கிறதுல ஒரு மாணவன் படிக்கலாம், என்ன பிரச்சனை தமிழ்நாட்டுல? அவங்க வேணும்னா படிச்சுக்கலாமே. இங்க நீங்க சொல்ற இந்திக்கு இதே இந்தி பிரச்சார சபா டி நகர் இருக்கு, வேணும்ங்கறவங்க போய் படிச்சுக்கலாம். ஹிந்தி நீங்க விட்டுருங்க, மத்த லாங்குவேஜ் எடுத்து படிங்க. எந்த லாங்குவேஜ்க்கும் இருக்கு. ரஷ்யா கூட படிக்கிறதுக்கு ரஷ்யன் கல்ச்சரல் அகாடமில போய் படிச்சுக்கலாம். நீங்க என்ன மொழி வேணுமோ அதை படிக்கிறதுக்கு இங்க தமிழ்நாட்டுல எல்லா ஸ்பேஸும் இருக்கு. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற மாணவன் வந்து 3வது மொழி படிக்கவே கூடாதா? அத நீங்க சொல்ல விரும்புறீங்க? இல்ல 3வது மொழியை நீங்க 3வது மொழியை படிக்க வைக்கிறது மட்டும் தான் உங்களுக்கு நோக்கமா இருந்துச்சுன்னா இந்த கல்வி நிதியை கொடுத்துட்டு இந்த மாதிரி 3வது மொழியை படிச்சா இன்னொரு ஏழை வீட்டு குழந்தை படிக்கிறதுக்கு இது தடையா இருக்காம இருக்குமேன்னு சொல்றது வேற. நீங்க உண்மையாவே அக்கறை மாணவர்கள் மேலனா அந்த புள்ளிக்கு தானே வரணும். இந்த கல்வி நிதி இப்பதான் நிப்பாட்டி இருக்காங்க. நீங்க டென்ஷன் ஆகாம பேசுங்க தம்பி. கேள்வி கேட்டு பதில் சொல்றதா விவாதம். நீங்க நான் கேள்வி கேட்டாலே டென்ஷன் ஆயிடுறீங்க. இல்ல மேம், என்ன பேசவே விடல. ஸ்டார்டிங்ல இருந்து அண்ணா நீங்க பேசுனீங்க திரும்ப நீங்க 3வது மொழின்னு கேட்டோனே இங்க தமிழ்நாடோட ஸ்டாண்ட் என்னன்னு நான் உங்களுக்கு புரிய வச்சேன். நீங்க அந்த ஸ்டாண்ட மாத்தணும்னு ஏன் நினைக்கிறீங்க? தமிழ்நாடோட ஸ்டாண்ட் வந்து ஹிந்தி தான் 3வது மொழியா வரக்கூடாது. அப்படிதானே மேம்?
ஹிந்தி வந்து திணிக்க இல்ல கூடாது அதுதான் மும்மொழி கொள்கையே அவங்க இல்ல வேண்டாங்கறாங்க. மும்மொழி கொள்கையை ஏன் எதிர்த்தாங்க? ஹிந்தி திணிச்சாங்க, காங்கிரஸ் அப்ப திணிச்சாங்க, அதனால எதிர்த்தாங்க. இப்ப ஹிந்தி திணிக்கல. இத்தனை வருஷம் 60 வருஷம் ஆண்டுல தரேன் உங்களுக்கு நேரம் தரேன். 60 வருஷம் ஆண்டுல இல்ல 60 வருஷம் ஆண்டுல சொல்லுங்க சார் 10 செகண்ட் தான் கேக்குறாரு. குஜராத்தில் எம்பியில் 3வது மொழி என்ன கற்றுக் கொடுக்கப்படுகிறது? மேம் யூபி விட்டுருங்க, நான் சொல்ல தமிழ்நாடுல சரிங்களா? யூபில இல்ல பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல அதை செய்யலாம்ல. மேம் யூபில அதுவும் ஹிந்தி பீப்பிள் ஸ்பீக்கிங் பீப்பிள் இருக்காங்க மேம், அதனால அங்க படிக்கிறாங்க. சரி 3வது மொழி என்னங்க? மூணாவது 3வது மொழியை கொடுக்கணும்னு நீங்க நீங்க ஆசைப்படுறீங்க. தெலுங்கு எடுத்துக்கோங்க, எதுவுமே எடுத்துக்கோங்க. அங்க எங்க படிச்சிட்டு இருக்காங்க? தமிழ் அங்க 3வது மொழியா? தமிழ்நாட்டுல அதுதான் யூனிவர்சிட்டி பாலிசி கேக்குறாரு. 3வது மொழி எடுத்து சிம்பிளா. படிக்கலாம் மேம், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது, எடுத்து படிக்கலாம். அதுக்கே இவங்க இது ஸ்டாப் பண்றாங்க, யூனிவர்சிட்டி பாலிசி ஏன் ஸ்டாப் இல்ல பண்றாங்க? ஸ்டாப் பண்றாங்கன்னு இல்ல அத கேள்வி கேட்டாரு, அந்த கேள்விக்கு பதில் இல்ல சொல்லு. அது ஸ்டாப் பண்றாங்கங்கிறது இல்ல. அங்க வந்து அவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணல நீங்க. அவங்க என்ன படிக்கலாமோ படிக்கலாம்னு விட்டுறீங்க. இங்க ஏன் வந்து நீங்க 3வதா இந்த மொழியை படிங்கன்னு ஒண்ணே ஃபோர்ஸ் பண்றீங்கங்கறத தான் கேக்குறேன். இந்தியன் இல்ல மேம், ஆல் ஓவர் இந்தியா. ஏன் நீங்க மற்ற மாநிலங்கள்ல சொல்றது இல்ல அத? ஆல் ஓவர் இந்தியாலயும் அப்படிதான் மேம் எடுத்துட்டு வராங்க, புரியுதுங்களா? இல்ல இச்சுக்கோட்டத்துல ஒண்ணும் கிடையாது, ஆல் ஓவர் இந்தியால அப்படிதான் எடுத்துட்டு வராங்க. இங்க 5 ஸ்டேட்ஸ்ல மட்டும் தான் இன்னும் ஒத்துக்கல சரிங்களா? அதுலயுமே 3வது மொழி படிக்கிறதுல என்ன தப்பு, என்ன பிரச்சனை? அது இல்ல நீங்க திரும்ப அந்த ஒத்த புள்ளியிலே நிக்கிறீங்க. இங்க அதையெல்லாம் கடந்துருச்சுங்க தமிழ்நாடு. இன்னைக்கு வேற ஒரு ஸ்டாண்டர்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. என்ன ஸ்டாண்டர்ட் மேம்? தமிழ்நாட்டுல 47,000 பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க தமிழ்ல, இதான் ஸ்டாண்டர்டுங்களா? மற்ற மாநிலங்கள்ல ஃபெயிலே ஆகல. பீகார்ல இல்ல என்ன மேம், நீங்க தமிழ் நடந்துச்சு? தமிழ் நீட்ல தமிழ் என்ன சொல்றீங்க. நடந்துச்சு? தமிழ் தமிழ் சொல்றீங்க. நீட்ல என்ன 47,000 பேர் ஃபெயில் நடந்துச்சு? ஆயிருக்காங்க. சரி நீட்ல சரிங்களா? பயிற்று மொழி நீட்ல என்ன தமிழ்ல எடுத்துட்டு நடந்துச்சு? வந்திருக்காங்க. எல்லா இடத்துல சரிங்களா? நீங்க மாணவர்களுடைய government school தோல்வியை பையன் வச்சுதான் மாணவர்களோட தோல்வியை வச்சுதான் அந்த மாநிலத்துடைய கல்வியை நீங்க அளவீடு செய்றீங்கங்கறதே முதல்ல தவறான ஒன்று. திமுக அரசு குடும்பம் நடத்துற ஸ்கூல்லயே பாத்தீங்கன்னா மும்மொழி கொள்கை தான் சரிங்களா? ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் பையனா ஒரு சாதா இல்ல, பிரைவேட் ஸ்கூல் படிக்க திமுக அரசு சரி எனக்கு சொல்லுங்க. திமுக அரசு, திமுகங்கிறது கட்சி, தமிழ்நாடு அரசுங்கிறது வேற. நான் திமுக கட்சின்னு நீங்க சொன்னதை கரெக்டான ஃப்ரேம் வைஸே கேக்குறேன். திமுகங்கிற கட்சி எங்க வந்து ஸ்கூல் நடத்துது? அந்த ஸ்கூலுடைய கொள்கை என்னவா இருந்தா என்ன? அது அரசியலமைப்பு சட்டம் அனுமதிக்குதா இல்லையா? அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க ஸ்கூல் நடத்தவே இல்லை. அது என்ன பிரச்சனை? அது என்ன பிரச்சனை? சொல்ல என்னென்னமோ நடத்திட்டோம், அதுல மும்மொழி கொள்கை நீங்க இருக்கு. ஆனா போற போக்குல இந்த வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மாதிரி வாட்ஸ்அப் பேசக்கூடாது. ஃபார்வர்ட் பேசணும். நான் கேக்குறது திமுக அரசு அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தையை சொன்னீங்க. அதுக்கு பள்ளி நடத்துது நீங்க. தமிழ்நாடு அரசு அரசு பள்ளிகளை நடத்துது. எந்த அரசு வந்தாலும் அது இங்க மாற்றி மாற்றி திமுக அரசு அதிமுக அரசு ஆட்சி செஞ்சிருக்காங்க. அவங்க பள்ளி கல்வியை நடத்தி இருக்கிறாங்க. அத பத்தி நீங்க பேசுனீங்கன்னா பேசலாம். இல்ல திமுகங்கிற கட்சி நடத்துதுன்னா அத வந்து இன்னைக்கு மத்திய அரசுடைய ஸ்கீமோட ஒப்பிட்டு பேச முடியாது. அப்ப ஏன் பாசிங் கிளவுட்ஸ்ல ஒரு ஃபார்வர்டடா ஒரு வார்த்தையை விடுறீங்க? வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மாதிரி கேக்குறேன். குடும்பத்தை சேர்ந்த யாருமே இங்க ஸ்கூல் நடத்தலையா? அதுக்கும் இதுக்கு என்னங்க சம்பந்தம்? இல்ல எனக்கு புரியல. நீ திரும்ப திரும்ப சொல்றேன் தம்பி. நீங்க தனியார் என்ன பண்றாங்கங்கறத போய் கேள்வி கேக்குறதல்ல இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம். என்னுடைய கேள்வியானது அரசு கல்வியே அரசு மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்து மாணவர்களை வளர்க்கணும். அதுக்கு என்னன்னு கேட்டா அந்த தெருவுல ஒரு எக்ஸ் வந்து ஒரு ஸ்கூல் நடத்துறாரு. அந்த ஸ்கூல்ல 4 மொழி கொள்கை இருக்கு. அதை ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேக்குறீங்க. அது எப்படி வாதத்துக்கு சரியா இருக்கும்? தமிழ்நாட்டில் பாதி சிபிஎஸ்சி எல்லாருமே மும்மொழி கொள்கை தான் படிக்கிறாங்க மேம். இங்க நீங்க மும்மொழி கொள்கை ஹிந்தி திணிச்சாதான் தப்பு. ஹிந்தி திணிச்சா தப்பு ஒத்துக்கிறேன், ஓகேங்களா? ஆனா எது வேணுமோ படிக்கலாம் தானே சொல்றாங்க. அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? அதனால நீங்க எடுத்துட்டு வந்து உங்கள்ட்ட 10 நிமிஷமா நான் போராடிட்டு இருக்கேன். அந்த ஒரு ஸ்டாண்ட தவிர இந்த கல்வி கொள்கையினால என்ன கிடைக்க போகுதுன்னு உங்களாலேயே சொல்ல முடியல. மேம் கல்வி கொள்கை தமிழ் எல்லாம் பயிற்று மொழி எடுத்துட்டு வரப்பாங்க மேம். இது வரைக்கும் தமிழ் வந்து பயிற்று மொழி எடுத்துட்டு வரல. எந்த ஸ்டேட்ஸ்லுமே அவங்க ரீஜனல் லாங்குவேஜ் பயிற்று மொழி எடுத்துட்டு வரல. பயிற்று மொழி எடுத்துட்டு வராங்க சரிங்களா? இதனால நிறைய டிராப் அவுட்ஸ் இருக்கு. கேந்திர வித்யாலயா பள்ளிகள்ல தமிழ்ல படிக்க முடியுமா? அதுல இனிமேல் தமிழ்ல படிக்கலாம் மேம். நியூ எஜுகேஷன் பாலிசி தமிழ்ல படிக்கலாம். நியூ எஜுகேஷன் பாலிசி வந்தா தானே படிக்க முடியும். எடுத்துட்டு வந்துட்டாங்க. பிஎம்சி ஸ்கூல்ஸ் தான் எடுத்துட்டு வந்துட்டாங்க. நீங்க கேந்திர வித்யாலயா பிஎம்சி கேந்திர வித்யாலயா தான் இனிமேல் அதுல இனிமேல் தமிழ் படிக்கலாம். ஏகலைவா ஸ்கூல்லயுமே தமிழ் படிக்கலாம். அதுக்கு முதல்ல தமிழ் டீச்சர்ஸ் இருக்காங்களாங்க மேம். நீங்க எதோ எடுத்துட்டு வராதீங்க சரிங்களா? தமிழ் படிக்கலாம், தமிழ் படிக்கலாம்னு நீங்க ஒரு வார்த்தை சொல்றீங்க. அங்க யாருங்க தமிழ் ஆசிரியர்னு கேட்டா ஏதோ எடுத்துட்டு வராதீங்கன்னு சொல்றீங்க. படிக்கலாம் சொன்னா டீச்சர்ஸ் இல்லாம ஸ்கூல் நடத்த போறாங்களா? தமிழ் படிக்கலாம் நாங்க எடுத்துட்டு வரோம். இது வரைக்கும் அது ஏங்க மத்திய அரசு பள்ளி இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. மத்திய அரசுடைய பள்ளி பிஎம் ஸ்ரீன்னு மாத்தி 1 வருஷத்துக்கு மேல ஆச்சுங்க. கேந்திர வித்யாலயா பள்ளிகளை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் எங்கேயுமே நான் அதிகாரப்பூர்வமாக தமிழ் கற்பதற்கான ஒரு விளம்பரத்தை நான் பார்க்கல சரிங்களா? அதனாலதான் நான் கேக்குறேன் அங்க யார் சொல்லி கொடுப்பான்னு கேக்குறேன். அதுக்கான டீச்சர்ஸ் எடுக்கப்படும் மேம். இந்த ஸ்கீம் எடுத்துனதுக்கு அப்புறமா மும்மொழி கொள்கை ஃபுல்லா தமிழ்நாடு வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா தமிழ் எல்லா ஸ்கூல்லுமே கம்பல்சரி பயிற்று மொழியா தமிழ் எடுத்துட்டு வர போறாங்க.
5ஆவதுல இருந்து 6வது வரைக்கும் கண்டிப்பா தமிழ் படிக்க போறாங்க. சரி, இங்க தமிழை படிக்க சொல்றதுக்கு இவ்வளவு முயற்சி பண்றோம், 3ஆவதா ஒரு மொழியை படிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். 5 மாநிலங்கள் பேர் சொல்லி கேட்டார்ல சாரு, அங்க தமிழை படிக்க சொல்லுங்கன்னு இதுவரைக்கும் மத்திய அரசு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கா? இல்ல அந்த மாநில அரசு தான் மாற்று மொழியா 3வது மொழியா உலகின் தொன்மையான மொழி தமிழை படிங்க? நீங்க வெறும் லாங்குவேஜை பத்தி மட்டும் பேசுறீங்க. நான் அதுக்குள்ள சுருக்கல இந்த எஜுகேஷன் பாலிசியை. நீங்க லாங்குவேஜுக்குள்ள சுருக்கினதுனால நான் அந்த கேள்வியவே உங்ககிட்ட கேக்குறேன். கர்நாடகால மும்மொழி கொள்கை, அதாவது காங்கிரஸ் எடுத்து வந்த மும்மொழி கொள்கை, நான் பேசிடுறேன் ஓகேங்களா. கர்நாடகாவில் காங்கிரஸ் எடுத்து வந்த மும்மொழி கொள்கை, அங்க வந்து ஹிந்தி கம்பல்சரி, அங்க இருக்க பீப்பிள் ஹிந்தி படிக்கிறாங்க. அங்க இருக்க கன்னடம் வந்து எந்த அளவுக்கு தமிழுக்கு ரீச் ஆன கிடையாது சரிங்களா. தமிழ்நாட்டுல தமிழ் மாணவனுக்கு எப்படி அங்க ஒரு ஜீவோ வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? 5ஆம் வகுப்பு வரை கட்டாயம் கன்னடத்துல தான் கல்வி கற்க. அதுதான் மேம், இப்போதான் மேம் எடுத்து வந்தாங்க கன்னடம். நீங்க அங்க ரீச் ஆகலன்னா நீங்க அதனால சொல்லிட்டு போவாங்க. அங்க வந்து அவங்க மாணவர்கள் விருப்பப்பட தமிழ் கண்டிப்பா படிக்க தான் போறாங்க. அதனால தான் சொல்லிருக்காங்க. இங்க குஜராத் படிக்க மட்டும் ஆசைப்பட்டா படிக்கலாம், கன்னடம் படிக்க ஆசைப்பட்டா படிக்கலாம். நான் கேட்டது அவர் குறிப்பிட்ட 5 மாநிலங்கள், மத்திய பிரதேசம், குஜராத், உத்தரப்பிரதேசத்துல நீங்க லாங்குவேஜுக்குள்ளே நிக்கிறீங்க. அங்க தமிழை படிக்க எடுத்த முயற்சி என்ன? அங்க 3 லாங்குவேஜ் மேம், வாட் எவர் தி ஸ்டேட் 3 லாங்குவேஜ். ஒன்னு வந்து அந்த ரீஜனல் லாங்குவேஜ், ஸ்டேட் லாங்குவேஜ், அது படிக்க போறாங்க. செகண்ட் வந்து இங்கிலீஷ். 3வது மாணவன் எது தேர்ந்தெடுக்கிறானோ அதுதான் படிக்க போறாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது தமிழா இருந்தா தமிழ் தான், அது தெலுங்கா இருந்தா தெலுங்கு தான், மலையாளமா இருந்தா மலையாளம் தான், கன்னடமா இருந்தா கன்னடம். அங்க என்னைக்காவது நம்ம பேசியிருக்கிறோமா? மேம் இங்கேயே நீங்க வந்து ஹிந்தி படிக்க சொல்ல ஏதோ உங்களுக்கு நீங்க திருப்பி அதே பாயிண்ட் தான் வரீங்க. ஹிந்தி படிக்க சொல்ல ஏதாவது ஒரு லாங்குவேஜ் எடுத்து படிக்க சொல்றோம். அது என்ன பிரச்சனை? கற்பின்னு அம்பேத்கர் ஐயா சொல்லிட்டு போனாரு. சரி, இப்போ 3வது லாங்குவேஜ் நீங்க எடுத்து சொன்னா திரும்ப அதுக்குள்ள நிக்கிறீங்க. சரிங்க, இங்க இருமொழி கொள்கைன்னு சொல்லிட்டாங்க. இங்க இதுக்கும் அந்த நிதிக்கு சம்பந்தமே இல்ல. அதனால தான் அவர் கோவப்பட்டு முதல்ல தடுத்தாரு. அந்த நிதியை கொடுக்கறதுல என்ன சிக்கல்னா அந்த புள்ளிக்கே வர மாட்டேங்கிறீங்க. மேம் ஆல் ஓவர் இந்தியாவில் பிஎம் ஸ்ரீ ஸ்கீம்னு எடுத்துட்டு வராங்க, எல்லாருமே சைன் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. அது மூலியமா தான் இன்னும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் நடத்த போகுதுன்னு சொல்றாங்க. அதுல எஜுகேஷனுக்காக கொடுக்குற நிதி வந்து இன்னும் சம்கார சிக்டான்னு வரப்போகுது. அப்படி வரும்போது நீங்க இதை அக்செப்ட் பண்ணாம, அதாவது இந்த சம்கார சிக்டா வந்து இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கீமுக்காக எடுத்துட்டு வர நிதி, அப்படி வரும்போது நான் இதை அக்செப்ட் பண்ண மாட்டேன், எனக்கு கொடுங்க, நான் வந்து என் ஸ்டேட்ல நான் ஒரு எஜுகேஷன் பாலிசி வச்சு நான் ரன் பண்ணிக்கிறேன். சமக்ரா அபியான் வேறங்க. அதுல காலம் 4 வந்து ஆர்டி எஜுகேஷன் அந்த 25% இந்த ஸ்கீம்ல தான் கொடுக்க போறோம் இனிலாம் சொல்லுது. அந்த ஃபுல் ஸ்கீம் எதுக்கு மேம் அது கொடுக்க போறோம்? ஆனா என்ன சம்கார சிக்ஷா எது கொடுக்க போறேன்னு சொல்றாங்க? பிஎம் ஸ்கீம் இது பண்றதுக்கு தான் கொடுக்க போறேன். அததாங்க நான் உங்ககிட்ட கேக்குறேன். நீங்க இந்த கோன ஒரு ஸ்கீம் வச்சிருக்கீங்க, அந்த ஸ்கீமுக்குள்ள இன்னொரு ஸ்கீமை கொண்டு வரீங்க. இந்த 2 ஸ்கீமும் வந்து என்இபிக்கு கீழே தான் வரும்னு சொல்றீங்க. அப்படின்னா திரும்ப ஸ்கீம் பேரை மாத்தி சொல்லி ஏன் குழப்பணும்? ஏற்கனவே ஆர்டி எஜுகேஷன் அது ஆக்ட் ஒன்னு இருக்கு, அந்த ஆக்டுக்கு கீழே அதுக்கு காசு கொடுக்கணும் அரசு. அந்த காசையும் இதுக்குள்ள கொண்டு வந்து ஏன் இப்ப இவ்வளவு குழப்பத்தை உருவாக்கணும்னு நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். மேம் அதுதான் மேம் நான் திருப்பி சொல்றேன். பிஎம் ஸ்கீம்ல தான் வருது இது ஓகேங்களா. நீங்க திருப்பி சொன்னா ஒரு ஆல் ஓவர் இந்தியாவுக்கு ஒரு எடுத்துட்டு வராங்க மேம். அதில் நாங்கள் சைன் போட மாட்டோம், ஃபர்ஸ்ட் ஆதரவு தெரிவிச்சு சைன் போட மாட்டோம் நிப்பாட்டுறாங்க. அதனால நிதி நிப்பாட்டப்பட்டது. இது வந்து தமிழ்நாடு இதுவரைக்கும் அரசு கிட்ட கூப்பிட்டு இதுக்கு முன்னாடி இந்த திட்டத்தை, ஏன்னா மாநில கல்வித்துறை அமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட்டும் இதே மாதிரி கர்நாடகா, வெஸ்ட் பெங்கால் இவங்க எல்லாம் சொல்லி இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டும் என்னன்னா, எங்க கிட்ட இது சம்பந்தமா கலந்து ஆலோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆலோசிக்காம மேம் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணாங்க. அவங்க அக்செப்ட் பண்ணாங்கன்னு எந்த இடத்துல மேம் நீங்க போட்டு பார்க்கலாம், இல்ல நான் கூட காட்ட ரெடி. அவங்க அக்செப்ட் பண்ணாங்க, அதுக்கு அப்புறம் ஒத்துக்கல, அது சைன் பண்ணல. ஏங்க வந்து அவங்க பேச போறாங்க? அதுதான் நான் கேக்குறேன். இதனால ஒரு அரசியல் பிம்பத்தை, இதனால ஒரு அரசியல் பிம்பத்தை, ஒரு அரசியல் சூழ்ச்சியை உருவாக்கி மக்கள்கிட்ட போய் காட்டுறாங்க. பாருங்க இவங்க நிதி கொடுக்கல, அதனால தான் டீச்சருக்கு சம்பளம் போட முடியும்னு காட்டுறாங்க. தமிழ்நாட்டுல எந்த துறை மேம் ஒழுங்கா இருந்திருக்கு? போக்குவரத்து துறை பாருங்க, அதுலயும் பிரச்சனை, அதுலயும் போராட்டம். ஒவ்வொரு துறை சார்ந்து பேசாதீங்க, ஒவ்வொரு துறை சார்ந்து பேசாதீங்க. உங்ககிட்ட டேட்டா இருந்துச்சுன்னா நீங்க, நான் கேக்குற சிம்பிள் டேட்டா, எந்த இடத்துக்கிட்ட இவங்க எம்ஓஇ சைன் பண்ணிட்டு வந்து வெளியில இவங்க வந்து பேசுறாங்க? சைன் பண்ணல, அதுதான் நான் சொல்றேன். அப்புறம் எப்படிங்க அக்செப்ட் பண்ணாங்க, ஆனா இப்ப சைன் பண்ண மறுக்கறாங்க. அதுக்கு என்ன தரவு? அதுக்கு என்ன ஃபேக்ட் செக்கிங்? என்ன நீங்க செக் பண்ணுங்க, நானும் செக் பண்ணி காட்ட ரெடி. செக் பண்ணி காட்டுறேன். இல்ல நான் பார்த்து தான் வந்து நான் ரெடி காட்ட முடியும். இல்ல மேம் நான் காட்ட ரெடி. எனக்கு நீங்க இதே சுருக்கல் நிப்பாட்டிட்டீங்க சரிங்களா. நான் காட்ட ரெடி, அது அவங்க அக்செப்ட் பண்ணாங்க. இல்ல இதுக்கு இல்ல காட்ட ரெடினா அவங்க ஏதோ எம்ஓஇ சைன் பண்ணிட்டு வெளியில வந்து நடிக்கறாங்கன்னு ஒரு அர்த்தம். எம்ஓஇ சைன் பண்ணாதனால தான் மேம் எம்ஓஇ சைன் பண்ணாதாங்க அது ஒப்புதல். ரெண்டாவது எம்ஓஇ சைன் பண்ணாலும் பண்ணாட்டி இந்த நிதியை கொடுக்கணுங்க. இந்த நிதி எதுக்காக மேம் கொடுக்க போகுது? பிஎம் ஸ்ரீ ஸ்கீமுக்காக கொடுக்க வர நிதி மேம் இது. இனிமேல் எல்லா ஸ்கூல்ஸுமே எல்லா மாநிலத்திலுமே பிஎம் ஸ்ரீ மூலமா எடுத்துட்டு வர போறாங்க. அப்படி இருக்கும்போது நாங்க தனியா ஒரு கொள்கை வச்சுக்கிறோம், எங்களுக்கு நாங்க டிஃபரண்ட் ஸ்டேட் எஜுகேஷன் தனியா ஒரு கொள்கை வச்சு நீங்க அமைச்சு பண்றது வராது சொல்றாங்க அவங்க. நான் எங்க கொள்கை அவர் ஒரு வார்த்தை பயன்படுத்தினார் கல்வித்துறை அமைச்சர், எங்கள் கொள்கையின் மீது நீங்கள் தேன்கூட்ல கல்லடிக்கிற மாதிரி தான் இந்த விஷயத்துல நீங்க வந்து குறுக்கீடு பண்ணி நிறுத்தி வைக்கிறதுங்கறாரு. அவங்க கொள்கைக்கு இந்த கொள்கைக்கு என்ன மாற்று? ஒரே ஒரு மாற்று தான், மும்மொழி கொள்கை மட்டும் தான் மாற்று, மிச்சபடி அதுவும் இது ஒண்ணுதான். அப்படியா சார்?